கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா தன்ன்ற இந்த ஆப் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட ரெஃபரல் லிங்க். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு ஐம் ரெடி டு ட்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அஹெட் அப்படின்னு கொடுங்க. இது கொடுத்த உடனே உங்களுக்கு இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு அகைன் ப்ரொசீட் அகைன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பின் செட் பண்ணணும். இது வந்துட்டு 6 நம்பர் பின்னு. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் ஐடி இது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணணும். கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டும் பேன் நம்பரும் வேணும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஃபினிஷ் கேஒய்சி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேன் டீட்டெயில் வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். உங்களோட பேன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர், உங்களோட பேனில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேன் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட நேம் வரும். நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு அகேன்ஸ்டாக இருக்க நேம் வந்து கரெக்டாக அப்படின்றத நீங்கள் எஸ் தட் இஸ் கரெக்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நம்ம இப்போ பேன் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆதார் வெரிஃபை பண்ணணும். ஆதார் வந்துட்டு நீங்கள் டிஜிலாக்கரில் வந்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கேஒய்சி பண்ணுறதுக்கு. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்துட்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுங்க. டன்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆதார் அண்ட் பேன் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கேஒய்சி பண்ணுறதுக்கு அலோ அப்படின்னு கொடுங்க. டிஜிலாக்கர் சக்ஸஸ் அப்படின்னு வரும். ஸோ வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட நேம், உங்களோட பர்த்டே டேட், அப்புறம் உங்களோட ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேம் அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அஹெட்னு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணுறதுக்கு டேக் அ செல்ஃபின்னு வரும். ஸோ உங்களோட மொபைலில் செல்ஃபி மூலியமாகவே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைலில் ஜஸ்ட் உங்களோட ஹேண்ட்லேயே நீங்கள் உங்களோட சிக்னேச்சர், பேனில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிக்னேச்சர் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்கள் மேண்டேட்டரி டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் இந்தியன் சிட்டிசன் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங் ப்ரிஃபரன்சஸ், நீங்கள் வந்துட்டு F&O பண்ண போகிறீங்களா, இல்லை ஈக்விட்டி மட்டும் பண்ண போகிறீங்களா, கமோடிட்டி பண்ண போகிறீங்களா, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் அஹெட்னு கொடுங்க. ப்ரொசீட் அஹெட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் F&O ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட சேலரி ஸ்லிப், இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது, இல்லைனா டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங், இல்லைனா நெட்வொர்க் சர்டிஃபிகேட், இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் F&O எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். இதில் நீங்கள் உங்களோட ஜிபே போயிட்டு கூட உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட IFSC கோடு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணி கூட நீங்கள் உங்களோட பேங்க்கை வந்துட்டு தன் ஆப் கூட, அதாவது உங்களோட டிமேட் அக்கௌண்ட் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் நேம், அதுக்கப்புறம் உங்களோட பிரான்ச் லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொசீட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஆதார், பேன் கார்டு நம்ம சைன் பண்ணதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் ஆகும். அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இ-சைன் பண்ணணும். ஸோ இ-சைன் பண்ணுறதுக்கு அகைன் உங்களோட ஆதார் நம்பர் போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ-சைன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். மினிமம் 6 கேரக்டர், மேக்ஸிமம் 12. ஸோ இதில் கொடுத்துருக்க கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் கேஒய்சி வெரிஃபிகேஷன் தன் சைட்லேருந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு 2-3 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷனில் இருக்காது. உங்களோட ஹோமில் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆக்டிவேட் ஆச்சு. நான் நெக்ஸ்ட் டே போய்ட்டு அதே செட்டிங்கில் போய்ட்டு எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஆக்டிவேட்டட், நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.